பிரிட்டிஷ் ஆட்சியை நடுங்க வைத்த பழங்குடியின போர் வீரன் வீர் புத்து பகத். வரலாற்றில் பல போர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் சில போர்கள் ஆயுதங்களால் மட்டும் நடப்பதில்லை. அவை சுயமரியாதையை, அடையாளத்தை காக்க நடத்தப்படுபவை. 1832 பிப்ரவரியில் நடந்த சிலகாய் போர் அத்தகைய ஒரு யுத்தம் தான். 1792 பிப்ரவரி 17 அன்று சிலகாய் கிராமத்தில் பிறந்த வீர் புத்து பகத் வெறும் போர் வீரன் மட்டும் அல்ல, அவர் தன் சமூகத்தின் மனசாட்சியாக திகழ்ந்தார். அவர் ஓரிடத்தில் இருந்து திடீரென மறைந்து மற்றொரு இடத்தில் தோன்றுவார் என்பதால் அவரிடம் ஏதோ தெய்வீக சக்தி இருப்பதாக பிரிட்டிஷார் நம்பினர். உண்மையில் புத் பகத்திற்கு சோட்டா நாக்பூர் பிராந்தியத்தின் காடுகள், மலைகள் மற்றும் ரகசிய பாதைகள் பற்றிய அசாத்திய அறிவு புரிதல் இருந்தது. பிரிட்டிஷ் ராணுவத்தால் அந்த நிலப்பரப்பை ஈடுகட்ட முடியவில்லை. இதனால் ஏற்பட்ட அச்சத்தில் அவரது தலைக்கு 1000 ரூபாய் வெகுமதியை ஆங்கிலேய அரசு அறிவித்தது. சிலகாய் போருக்கு முன்பே வரலாற்றின் போக்கை மாற்றிய ஒரு சம்பவம் நடந்தது. புத் பகத் பயிற்சி அளித்த பழங்குடியினரின் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா போர் முறையை கண்டு பிரிட்டிஷார் அஞ்சினர். கேப்டன் இம்பே புத் பகத்தை உயிருடனோ அல்லது பிணமாகவோ பிடிக்க உத்தரவிட்டார். இதற்காக பனாரஸ், தனாபூர் மற்றும் மிட்னாபூரில் இருந்து குதிரைப்படை பிரிவுகள் வரவழைக்கப்பட்டன. 1832 பிப்ரவரி 2 அன்று புத் பகத் டிகோ கிராமத்தில் ஒரு கூட்டத்தை நடத்துவதாக தகவல் கிடைத்தது. பிரிட்டிஷ் ராணுவம் கிராமத்தை 4 புறமும் சூழ்ந்தது. ஆனால் புத் பகத் அங்கு இல்லை. தொடர் தோல்விகளால் விரக்தியடைந்த பிரிட்டிஷார் கிராம மக்கள் மீது தங்கள் கோபத்தை காட்டினர். விசாரணைகள் மற்றும் மிரட்டல்களுக்கு பிறகு அவர்கள் டிகோ கிராமத்தில் ஒரு திறந்தவெளி படுகொலையை நிகழ்த்தினர். மக்கள் தங்கள் நிலத்தை பாதுகாக்க வீரத்துடன் போரிட்டனர். ஆனால் இந்த போராட்டத்தில் வீர் புத் பகத்தின் மகன்கள் ஹல்தார், கிர்தார் மற்றும் மகள்கள் ருனியன், ஜுனியன் ஆகியோர் தியாகிகள் ஆனார்கள். சுமார் 4000 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். அப்போது ஒரு அசாதாரண நிகழ்வு நடந்தது. பிப்ரவரி மாதம் வறண்ட காலம், மழை பெய்ய வாய்ப்பே இல்லை. ஆனால் திடீரென வானம் இருண்டு புயல் வீசி பலத்த மழை பெய்தது. பிரிட்டிஷ் ராணுவம் தஞ்சம் புக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் சிறைப்பிடிக்கப்பட்ட மக்கள் தப்பித்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பினர். இது பிரிட்டிஷாருக்கு ஒரு பெரிய தோல்வியாகவும் புத் பகத்திற்கு ஒரு இறுதி எச்சரிக்கையாகவும் அமைந்தது. டிகோ படுகொலைக்கு பிறகு அடுத்த தாக்குதல் சிலகாயில் இருக்கும் என்று புத் பகத் அறிந்தார். 1832 பிப்ரவரி 13 அன்று கேப்டன் இம்பே 5 ராணுவ பிரிவுகளுடன் சிலகாய் கிராமத்தை சூழ்ந்தார். இந்த முறை புத் பகத் தப்பிச் செல்லவில்லை. போர் இங்கேயே நடக்கும் என்று அவர் முடிவெடுத்தார். புத் பகத்தும் அவரது வீரர்களும் வில், அம்பு, ஈட்டி மற்றும் கோடாரிகளுடன் போரிட்டனர். அவரது ஆதரவாளர்கள் தங்கள் தலைவருக்கு முன்னால் ஒரு மனித கேடயமாக நின்று ஒருவருக்கொருவர் தியாகம் செய்தனர். இறுதியாக 1832 பிப்ரவரி 13 அன்று வீர் புத் பகத் தனது சொந்த மண்ணில் பிரிட்டிஷ் ராணுவத்திற்கு எதிராக போரிட்டு வீரமரணம் அடைந்தார். புத் பகத் மற்றும் அவரது குடும்பத்தினரின் துண்டிக்கப்பட்ட தலைகளை பித்தோரியாவில் உள்ள கேப்டன் இம்பே முன்னிலையில் காட்சிப்படுத்தினர். சிலகாய் போர் என்பது வெறும் போர் மட்டும் அல்ல, இது ஒரு சமூகத்தின் எதிர்ப்பு, ஒரு கலாச்சாரத்தின் பாதுகாப்பு மற்றும் அநீதிக்கு எதிராக நிமிர்ந்து நின்ற கதை. பிரிட்டிஷ் பதிவுகளில் வீர் புத் பகத் ஒரு கிளர்ச்சியாளராக குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்திய வரலாற்றில் அவர் எப்போதும் பழங்குடியினரின் சுயமரியாதை மற்றும் சுதந்திரத்தின் அழியாத அடையாளமாகவே நிலைத்திருப்பார்.